ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு prems galata kitchen. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். 1/2 kg மட்டன் 1/2 kg ரைஸ் எடுத்துருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் அடுப்பு பற்ற வச்சுக்கணும். குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் சூடானதும் 150 ml ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு அன்னாச்சி மூக்கு எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக க்ரீன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்புலாம் பொன்னிறமாக ஆனதும் 200 கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனியன், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். தக்காளி 200 கிராம் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். 100 இஞ்சி 50 பூண்டு. மற்ற டிஷ் செய்யறதுக்கு 100 இஞ்சி 100 பூண்டு சேர்த்து போட்டுக்கலாம். ஆனால் பிரியாணிக்கு மட்டும் 100 இஞ்சி 50 பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டீஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் போட்ட க்ரீன் சில்லியில் சுத்தமாக காரம் இல்லை, அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவு கொத்தமல்லி, மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ண மட்டன் 1/2 kg சேர்த்துக்கிறேன். $300 ml தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா புரட்டி விட்டு மட்டன் இல்லையா கொஞ்சம் நல்லா வேகணும், அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா புரட்டி விட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. டம்ளர் அரிசி போட்டேன்.
ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். இதில் அரிசி போட்டாச்சு. நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அது ஒரு கொதி வர வரைக்கும். கொஞ்சம் கொதித்து அரிசியும் தண்ணியும் ஒரே ஈக்குவலாக வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் விட்டுக்கலாம். லெமன் விட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். ரொம்ப கலரக்கூடாது, அரிசியெல்லாம் உடஞ்சிரும். ரொம்ப லைட்டாக கலரி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு விசில் வரும்போது தட்டி விட்டு ஆஃப் பண்ணலாம். எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆஃப் பண்ணிடுறேன். என்னுடைய குக்கரில் ஒரு விசில் வந்து தட்டி விட்டாலே சாதம் கரெக்டாக வெந்துட்டுருக்கும். உங்கள் குக்கரில் எப்படி இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்குங்க. 1 ஃபுல்லாக விடலாம், இல்லை 2 விடலாம். உங்களுக்கு எப்படி விட்டால் வேகுமோ அது மாதிரி விட்டுக்குங்க. சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.